வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழகத்தில் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய பல விவசாயிகளும் புதிதாக சிறிய அளவிலான நாட்டுக்கோழி வளர்ப்பினை தொடர்கின்றனர். அவர்களுக்கென இருக்கின்ற காடுகளில் அந்த கோழி இனங்கள் நன்றாக மேய்ந்து கொள்கின்றன. அதுபோக தனியாக தீவனும் சிறு சிறு தானியங்களும் கொடுக்கிறார்கள். பண்ணை வளர்ப்பில் வளர்க்கப்படும் கோழிகளை காட்டிலும் சுதந்திரமாக மேயும் கோழிகளின் ஆரோக்கியமும் எடையும் அதிகமாகவே காணப்படுகிறது. நாட்டுக்கோழியில் பல வகைகள் இருக்கின்றன. தூய நாட்டுக்கோழி இனங்களின் 7 வகைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாட்டுக்கோழி இனத்தில் முதலாவதாக நாம் பார்ப்பது சிறுவிடை கோழிகள். தமிழகத்தை தாயகமாக கொண்ட கோழி சிறுவிடை கோழி. சிறுவிடை கோழிகள் பெருவிடை கோழிகளை காட்டிலும் அதிக முட்டை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இதனுடைய முட்டை பொரிக்கும் தன்மையும் அதிகம். இந்திய சிவப்பு காட்டுக்கோழிகள் என்று சொல்லக்கூடிய இனத்திலிருந்து வந்தது சிறுவிடை கோழிகள். அரசாங்கத்தின் குறிப்புகளில் இந்த சிறுவிடை கோழிகள் பற்றிய தகவல் இல்லை. கொங்கு மண்டலம் தவிர்த்து தமிழகத்தில் பெரும்பான்மை மக்கள் வளர்க்கும் கோழிகளில் சிறுவிடை கோழி முதன்மையானதாகும். இதனுடைய சேவல் எடை 1 முதல் 1.5 கிலோ இருக்கும். இதனுடைய பெட்டை கோழி எடை 1 முதல் 1.2 கிலோ ஆகும். இது வருடத்திற்கு 120 முட்டைகளை உற்பத்தி செய்கின்றன. இதனுடைய கருவுறும் திறன் 75%, குஞ்சு பொரிக்கும் திறன் 68% இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய நாட்டுக்கோழி இனம் அசீல் பெருவிடை கோழிகள். அசீல் கோழி ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு மேற்கு மண்டலமான கொங்கு மண்டலத்தை தாயகமாக கொண்டது. அசீல் சக்தி வாய்ந்த உறுதியான திடமான வெளித்தோற்றம், கம்பீரமான நடை, உறுதியான சண்டை போடும் திறன் கொண்டவை. அசீல் கோழிகள் பெரும்பாலும் சண்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் வளர்க்கப்படுகிறது. இதன் அலகு குட்டையாகவும் வளைந்தும் காணப்படும். முகம் நீளமாகவும் கழுத்து நீண்டும் வால் சிறியதாகவும் தொங்கிக் கொண்டும் காணப்படும். இதன் கால்கள் உயரமானவை மற்றும் உறுதியானவை. இதனுடைய சேவலின் எடை 3 முதல் 4 கிலோவும் பெட்டை கோழியின் எடை 2 முதல் 3 கிலோவும் இருக்கும். இது வருடத்திற்கு 90 முதல் 100 முட்டைகளை உற்பத்தி செய்கின்றன. இதனுடைய கருவுறும் திறன் 67%, குஞ்சு பொரிக்கும் திறன் 64% இருக்கும். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய நாட்டுக்கோழி இனம் கடக்நாத் அல்லது கருங்கால் கோழி. இதன் மற்றொரு பெயர் கலாமாசி. கருப்பு சதையுடைய பறவை என்பது இதன் அர்த்தம். மத்திய பிரதேச மாநில தாபுவா மற்றும் தார் மாவட்டமும் அருகிலுள்ள ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநில மாவட்டமும், அதாவது 800 சதுர மைல் பரப்பு இவ்வகை இனத்தின் தோற்றமாகும். அதிக வெப்பத்தையும் குளிரையும் தாங்கி வளரும் தன்மையுடையது கடக்நாத் கோழி. கோழி குஞ்சுகள் நீலம் மற்றும் கருப்பு நிறத்துடன் பின்பகுதியில் கருப்பு கோடுகளுடன் காணப்படும். பருவமடைந்த கோழிகளின் இறகுகள் கருநீல நிறத்தில் காணப்படும். இறைச்சி கருப்பாக இருந்தாலும் சுவையாக இருக்கும். இதனுடைய சேவல் எடை 1.5 முதல் 2 கிலோவும் பெட்டை கோழி எடை 1 முதல் 1.5 கிலோவும் இருக்கும். இது வருடத்திற்கு 105 முட்டைகளை உற்பத்தி செய்கின்றன. இதனுடைய கருவுறும் திறன் 55%, குஞ்சு பொரிக்கும் திறன் 52% இருக்கும். நான்காவது நாம் பார்க்கக்கூடிய நாட்டுக்கோழி இனம் மொட்டை கழுத்து கோழி. இவ்வினத்தின் கழுத்து பகுதியில் இறகுகள் இல்லாமல் வெறுமையாகவும் அல்லது கழுத்தின் முற்பகுதியில் கொத்தாக சிறகுகள் இருப்பதால் இதற்கு மொட்டை கழுத்து கோழி என்று பெயர். மொட்டை கழுத்து கோழியின் தாயகம் கேரளாவின் திருவனந்தபுரம் ஆகும். இவ்வினம் நீளமான உருண்டை வடிவ கழுத்துடைய இனமாகும். பருவ வயதை அடையும் பொழுது சேவலின் தோல் சிவப்பு நிறத்திற்கு மாறிவிடுகிறது. 20வது வாரத்தில் இதனுடைய உடல் எடை 1 கிலோவை எட்டுகிறது. இதனுடைய பருவ வயது 201 நாட்கள். இதனுடைய கருவுறும் திறன் 55% ஆகும். ஐந்தாவதாக நாம் பார்க்கக்கூடிய நாட்டுக்கோழி இனம் கிளிமூக்கு கோழிகள். கிளிமூக்கு கோழிகள் என்பவை கோழி இனங்களில் கிளியை போன்ற அலகினை கொண்டவையாகும். இவை தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட இனமாகும். கோழியின் வால் மிகவும் நீளமாகவும் அழகாகவும் உடைய தோற்றம் கொண்டது. அழிவின் விளிம்பில் இருக்கும் இவை அழகுக்காக வளர்க்கப்படுகின்றன. கிளிமூக்கு சேவல்
போர்க்குணமும் கம்பீர தோற்றமும் கொண்டவை. இவை பகைவரை விரட்டும் தன்மையுடைய கோழிகள். இது வீட்டுக்கு காவலனாக இருக்கிறது. கோழிகளுடன் இனப்பெருக்கத்தின் போது கிளிமூக்கு சேவல் கோழியை துரத்தி உறவு கொள்ளாது. கோழி சேவலிடம் சென்றால் மட்டுமே கிளிமூக்கு சேவல் இணையும். ஒரே நேரத்தில் நிறைய கோழிகளுடன் இவை இணையாது. வீட்டிற்கு யாராவது வந்தால் ஒருவித ஒலியை எழுப்பி நமக்கு தெரியப்படுத்தும். அதன் கூட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு கோழியை யாராவது பிடிக்க முயன்றால் அவர்களை பறந்து பறந்து தன் மூக்கால் கொத்தி விரட்டிவிடும் அளவுக்கு தைரியமான சேவல் ரகம் இது. அதே போல நல்ல ஞாபக சக்தியினை கொண்டது கிளிமூக்கு சேவல். இணை கோழியினுடைய குஞ்சுகளை காப்பாற்றவும் குஞ்சுகளுக்கு இரையை காட்டவும் இணை கோழிக்கு உதவியாக இருக்கிறது கிளிமூக்கு சேவல். இதனுடைய சேவல் எடை 4 முதல் 5 கிலோவும் பெட்டை கோழியின் எடை 3 முதல் 3.5 கிலோவும் இருக்கிறது. அதிக எடை உள்ளதால் இதனுடைய கருவுறும் திறன் குறைந்தே காணப்படுகிறது. ஆறாவதாக நாம் பார்க்கக்கூடிய நாட்டுக்கோழி இனம் சிட்டகாங். சிட்டகாங்கின் பிறப்பிடம் மேகாலயா மற்றும் திரிபுரா ஆகும். இது மிகப்பெரிய உடல்வாக்கு கொண்ட கோழி இனம். இது சிறந்த சண்டை கோழி இனமாகும். குறைந்த முட்டையிடும் திறன் கொண்டது சிட்டகாங் கோழி. இதனுடைய சேவலின் எடை 3.5 முதல் 4.5 கிலோவும் பெட்டை கோழியின் எடை 3 முதல் 4 கிலோவும் இருக்கும். கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய நாட்டுக்கோழி இனம் நிக்கோபரி. நிக்கோபரி இனம் அந்தமான் தீவை சார்ந்ததாகும். இது பழுப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் காணப்படும். சிறிய உடல் அமைப்புடன் குட்டையான கால்கள் மற்றும் கழுத்துடன் காணப்படும். நிக்கோபரி அதிக முட்டையிடும் திறன் கொண்டது. இது வருடத்திற்கு 140 முதல் 160 முட்டைகள் வரை இடும். நாட்டுக்கோழி இனங்களில் அதிக முட்டையிடும் தன்மை கொண்டது நிக்கோபரி கோழி இனங்கள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நாட்டுக்கோழி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.